ஹலோ லவ்லீஸ், உங்களில் எத்தனை பேர் லேடீஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கல்யாணம் ஆன லேடீஸாக இருந்தால் நீங்கள் இந்த வார்த்தையை க்ராஸ் பண்ணாமல் இது வரைக்கும் வந்திருக்கவே முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்க அப்படி தான், இந்த வார்த்தையை தான் சொன்னேன். இப்போ யார் மண்டைக்குள்ளெல்லாம் ஒரு பல்பேரி ஏதோ அவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆக்சுவலி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாமலாம் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண மாட்டோம். சும்மா அவங்க கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டுமே ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க வாயிலேருந்து இந்த ஒரு வார்த்தை வரும்போது அதுதான் செம்மையாக கடுப்படிக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோஸை ஹஸ்பண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காமலோ இல்லை இதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறதோ இல்லை அந்த மாதிரி எதையுமே உங்ககிட்ட சொல்கிறதுக்காக அதை கன்வே பண்ணுறதுக்காக அவங்க வரல. அவங்க ஜஸ்ட் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயம் நான் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை அப்படின்னாலும் இப்போ தான் கேள்விப்படுறீங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண அவங்க சைட் ஃபீலிங்ஸை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஜஸ்ட் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்டிங்கனாலே போதும். உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட கம்ப்ளைனிங்காகவே எதை ஒன்று சொல்கிறாங்கன்னு வைங்களேன், எது வேணால் இருக்கட்டும், ஃபேமிலி இஷ்யூஸ் இல்லை அவங்க ஒர்க் போகிறாங்கன்னா ஒர்க்கில் இருக்கிற இஷ்யூஸ், ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்கனால என்னவா வேணால் இருந்துட்டு போகுது, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அதை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலான்னு அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லுங்கள். அப்படியே அப்போ இருந்த சுச்சுவேஷன், எமோஷன் எல்லாமே தலைகீழ மாறிடும். அதுக்கப்புறம் வேறு என்ன, பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தால் கூட சமாளிச்சிடலாம். இந்த டிப்ஸ் தெரியாமல் தான் நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல தேவையில்லாத சண்டைகளை போட்டிருப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட வியூ இதை பற்றினது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.